ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வியறிவு மற்றும் சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திடும் வகையில் நம்முடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மாணவர்களின் கல்வி அறிவை மேம்படுத்துவதற்காக கல்விக்கூடங்களும் விடுதிகளும் நடத்தப்படுவதுடன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி, போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியை அளித்துக் கொண்டு வருகிறோம். அதே போல மானியத்துடன் கடன் வழங்கும் திட்டமும் நம்முடைய அரசால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை முன்னேற்றும் வகையில் படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி நம்முடைய துறை மூலம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையால் கிட்டத்தட்ட 146 பழங்குடியினைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இன்றைக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இந்த திட்டமானது கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு சிறப்பு திட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த துறை முடிவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைப்படி இந்த திட்டம் இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றி இருக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டத்துக்காக நம்ம பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை நம்முடைய பகுதிகளிலே இருக்கும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அங்கே இருக்கிற பொதுமக்களோட உதவியோடு கிட்டத்தட்ட 400 மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு 4 இடத்துல இந்த பயிற்சிக்கான ஆணை வழங்குவதற்காக அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடந்துச்சு. சேலம், திருச்சி, திருவண்ணாமலை மற்றும் சென்னையில் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு அதில் கிட்டத்தட்ட 200 மாணவர்களை தேர்ந்தெடுத்து கலைவாணர் அரங்கத்தில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் அவர்களுக்கான அந்த பயிற்சிக்கான ஆணை வழங்கப்பட்டது. இந்த மாணவர்கள் அனைவருக்குமே பெங்களூரில் இருக்க NTTFல ட்ரைனிங் 3 மாதம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அவங்களோட உணவாக இருந்தாலும் சரி, தங்குமிடம் எல்லாமே நம்முடைய துறையை ஏற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு 146 பேரும் மிகப்பெரிய நிறுவனங்களில் வாய்ப்பு பெற்றிருக்காங்க. CNC மூலமாக 67 மாணவ மாணவிகளும், CRM மூலமாக 79 பேரும் இன்றைக்கி பணி நியமன ஆணை பெற்றிருக்காங்க. 20,500 ரூபாய் சம்பளம் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 17,000 இந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கு. இங்கே பேசின மாணவர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொன்னாங்க. ஒரு தாயும் தந்தையும் எப்படி ஒரு குழந்தையை பார்த்துவாங்களோ அதுபோல் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை அவருடைய கையாலேயே இன்றைக்கி அவர்களுக்கெல்லாம் பணி நியமன ஆணை வழங்குவது உண்மையிலே துறை சார்பாக எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. குறிப்பாக ஆதிதிராவிடர் நலத்துறையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் மிகுந்த அக்கறையோடு எங்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுவதற்கான புதிய முன்னெடுப்புகளுக்கும் அனுமதி வழங்குவது துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமூக நீதி கொள்கையோடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.